Hi, let me introduce myself. என் பேர் ஸ்ரீவர்ஷன். பேசிக்காக நான் ஒரு இன்ட்ரோவர்ட் வித் சோஷியல் ஆன்சைட்டி, கிளாஸோஃபோபியா, சோஷியோஃபோபியா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு எல்லாத்துக்குமே பயங்க. ஹே அண்டியா, எனக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆட வரும். அப்பப்போ என் ரூம்குள்ளே நானே ஆடிட்டு இருப்பேன். இந்த சின்ன ரூம் தான் என் உலகம். எனக்கும் மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகணும்னு ஆசை தான். ஆனால் எனக்குள்ளே இருக்க இந்த பயமும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் என்னை பேச விட. அப்போ தான் என் காலேஜ் லைஃப்பில் எல்லாரும் உட்காருங்க. இந்த இயர் இன்டர் காலேஜ் காம்படிஷன் வருது. யாருக்கு என்னென்ன ஈவெண்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நேம் கொடுங்க. நோ எக்ஸ்கியூசஸ், நோ ஹோல்டிங் பேக். இந்த இயர் ஜெயிக்கிறோம். உங்கள் கிளாஸில் யார் நல்லா டான்ஸ் ஆடுவா? நாளைக்கு ஈவினிங் செலெக்ஷன் இருக்குது, வந்துரு. ஓகே சார், போகலாம். நீ போ. கண்ணே கண்ணே நீளும் காலம் வேண்டும், வாராயோ அருகிலே. பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம். கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும், புலரும் காலை வேண்டாம், இரவின் குளிரே என்னை கொல்லாதே. காய்ஸ், நீங்கள் எல்லாருமே செலக்டட். நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் டைமுக்கு வரணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், பெஸ்ட்டை கொடுக்கணும். தம்பிங்களா, வருஷம் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ நான் கேப்டன் இல்லை. ஆனால் இந்த வருஷம் எப்படியும் தோக்க தான் போகிறோம். ஜெயிக்கிறோம். உங்கள் கண்ணிலலாம் அந்த வெறி எனக்கு தெரியுது தம்பி, புரிஞ்சுதா? என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஒரு ஈவெண்ட் பேராக சொல்லுவேன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கை தூக்குங்க. இயல், இசை, நாடகம். எவனும் வர மாதிரி தெரியல, நம்மளாம் ஆள் பிடிச்சி போட்டுடலாம். பஸ் அப்போ நம்ம 3 பேர் என்ன பண்ண போகிறோம்? அப்படியே காம வரைச்சு பாரு.
ப்ராக்டிஸ்க்கெலாம் போகணுமான்னு யோசித்தேன். எங்கே போனால் மறுபடியும் தனியாக உட்காந்துட்டு யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்களோன்னு ஃபீல் பண்ணி பயந்தேன். அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி எனக்கு திருப்பி ஆட வைப்பாங்களோன்னு பயந்தேன். ஆனால் நான் பயந்த அந்த நாட்கள் என் லைஃப்பில் இப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வந்து நினச்சி பார்க்கல. ஒரு நிமிஷம் கூட தனியாக இருக்குன்னு எனக்கு ஃபீலே வரல. மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பொறாமப்பட்ட எனக்கு புதுசாக இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. முத நாள் பார்த்து பயந்த இந்த சீனியர்ஸ் இவ்வளோ நல்லா சிரித்து பேசி பிரதர்ஸாக மாறினாங்க. எனக்கு நானே புதுசாக பிறந்த ஒரு ஃபீல் இந்த நாட்கள் எனக்கு கொடுத்துச்சு. நம்ம பசங்களாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இல்லையா? சூப்பராக பண்ணுறாங்க பாஸ். ம் ஆரம்பிச்சுட்டாரோடா, இனிமே என்னது சாங் வந்துருமே. கடவுளே போச்சாங்க. ஐயோ சாங் வந்துச்சா. ஐயோ அப்புறம் என்ன போடு, டான்ஸ் போடு. சரி அண்ணா, அஜித்தண்ணா விடாதடா, இன்னொரு வாட்டி ஏத்த. தம்பி நல்லா நடிப்பியா? நான் சூப்பராக நடிப்பேனே. உனக்கு என்னடா பாவம் செஞ்சிடானு? களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம்பு துடி கொட்டிய பானந்த பாட்டில். அண்ணா 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 அண்ணா, நான் ஒரு சூப்பரான டிராயிங் பண்ணியிருக்கேன், பார்க்குறீங்களா? அண்ணா, அந்த காலேஜ் பசங்களாம் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கண்ணா. அவங்க ஸ்டேஜ் ஏறினா நம்ம தோற்று போயிடுவோண்ணா. ஸ்டேஜ் ஏறினா தானே. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே. போறாண்டா. என்ன தம்பி, நீங்களாம் யாரு? என் பேர் புண்ணியமூர்த்தி, இவன் பேர் குளத்தூர் தட்சிணாமூர்த்தி, அவன் பேர் வடூர் சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி சைக்கிளை வாங்க. அப்புறம் தம்பி வாங்க, நடந்துகிட்டே பேசுவோம். என்ன தம்பி, அப்புறம் நாளைக்கு நீ தான் ஸ்டேஜில் டான்ஸ் ஆட போகிறேன்னு கேள்விப்பட்டேன். இந்த உடம்பு வச்சுக்கிட்டா பாத்திரா, ஸ்டேஜ் பழசு உடஞ்சிட போகுது பார்க்குறேன். அப்புறம் தக்காளி டான்ஸ் வச்சுருக்க கலாய்க்க போகிறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கடா. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம்ண்ணே, சைக்கிளில் ஸ்டாண்டு போட்டு வந்துடுறேன். ஆளை பாரு, நல்லா தக்காளி மாதிரி. இங்கே பாரு மிருதங்கத்தை, இங்கே பாரு சோடா விட்டு. இவெல்லாம் நடிக்க போறானாக்க. டேத்துக்கு வாயே. என்ன கைஸ், ரெடியா போவோமா? அண்ணா, இந்த டைம் நாங்கள் ஸ்டேஜ் ஏறலண்ணா. ஏன், என்னாச்சு? ரிசல்ட்டில் நினச்சி பயமா? இல்லைண்ணா, இந்த உடம்பு வச்சு எப்படி ஆடுவான்னு கேட்குறாங்கண்ணா. பார்க்கவே மிருதக மாதிரி இருக்கே, நீ வேணா வாசிக்க போறியான்னு கேட்குறாங்கண்ணா. அது மட்டும் இல்லைண்ணா, நீ எல்லாம் பேசவே திக்கிற, பாட வந்துட்டாலே கேட்குறாங்கண்ணா. ஸ்டேஜ் ஏறினாலே சோடா புட்டின்னு கிண்டல் பண்ணுவாங்கண்ணா. சி கைஸ், இந்த காலேஜ் வந்த டைமில் என்னோடய வெயிட் 80 கிலோ. நானும் எல்லோரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி குண்டா கருப்பாக இருந்த பையன்தான். ஈவன் இந்த தாடி முடி எதுவுமே இல்லை. ஈவன் என்னோட ஃபர்ஸ்ட் செலெக்ஷனில் கூட அந்த குண்டனை கூப்பிட்டு பாடுங்கன்னு சொல்லி தான் சிரித்தேன். ஆனால் நான் ஸ்டேஜ் ஏறின அந்த டைம் என் முன்னாடி இருந்த 100 பேருக்கு நான் குண்டாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், அது எதுவுமே தெரியல. அவங்களுக்கு அன்றைக்கி தெரிஞ்சது நான் ஆடின டான்ஸ் மட்டும்தான். என்னோடய முதல் மேடை தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. என்னோடய முதல் மேடை தான் நான் யாருன்னு அங்கே இருந்த எல்லாருக்கும் சொல்லிச்சு. என்னோடய முதல் மேடை தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டை கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் ஏற போகிற உங்களோட முதல் மேடை உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சரை கொடுக்கும். நீ ஜெயிக்கிற தோக்கிற அது ரெண்டாவது விஷயம்.
ஆனால் எனக்கு பயம் இல்லைன்ட்டு உன்னோட முதல் மேடையில் உன்னை பார்த்து சிரித்த அத்தனை பேர் முன்னாடி சொல்லு. யுவர் ஸ்டேஜ் இஸ் ரெடி. ஐயோ, இவ்வளோ நாள் எனக்கு மட்டும்தான் இந்த பயம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்செக்யூரிட்டின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே 10ல் 5 பேருக்கு இந்த மாதிரி தான் இருக்குன்னு இப்போ தான் தெரிஞ்சது. இப்படி இருந்தது ஏன் தப்பு இல்லை, ஆனால் இப்படியே இருந்தால் அது என்னோட தப்பு. ஆனால் என்னால் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தோட பயத்தையும் போக்க முடியாது. ஆனால் நான் மாறினா என்னை பார்த்து மற்றவங்க மாறுவாங்கன்னு ஒரு எண்ணம். எனக்குள்ள இருக்க 1000 கேள்விகளுக்கு ஒரே விடை, என் முதல் மேடை. ஒருத்தனை ஃபோக்கஸ் அடிச்சிட்டேன்னு அப்படியே வைக்கணும். சரி, இந்த வருஷம் அப்படியே, இந்த வருஷமோ அப்படியே ஓகே தான் போகிறேன் அப்படி ஓகே தான் போகிறோம் அப்படின்னு நீ என்னை பார்க்கணும். நம்ம ஜெயிக்கிறோம், ஏன்னா நான் கேப்டன் அப்படின்றது சரியா. அதுக்கப்புறம் நான் ஒன்றா இருக்குன்னா டைலாக் இருங்க, இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா, அதை முதல்ல கேளுங்க வந்துட்டேன். தம்பிகளா, வருஷம் தோத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் கேப்டன் இல்லை. ஆமா, இந்த வருஷம் கேப்டன் இல்லை, நானும் இல்லை. ரோலிங். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஆக்ஷன். தம்பிகளா, மற்ற டைம்லாம் நான் வந்து ஆம்பளை. இந்த டைம் போயிடுச்சு. இங்கே இல்லைடா, இங்கேடா. ஓகே. ஏய், இதுதான் அருகிலே, இது இல்ல. சரியா? ரெடியா? ரெடிடா. அப்படியே ஆக்டிங்கை போட்டு பின்னாடி பிஜிஎம்ல வேற பாட்டு போடுறாங்க. கமலா கட்.